ஹலோ காய்ஸ், தோட்டத்தில் நடந்த கொஞ்சம் முக்கியமான ஈவெண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் முக்கியமாக குட்டி அணில் வேணும்னு தான் தேடி தோட்டத்துக்கு போனோம். சரின்னு பார்க்கும்போது அந்த பழைய மாட்டுத்தொழுவில் தான் ஒரு 2 கூடு இருந்தது. பிள்ளைங்க பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. அணில் கூடு தான், இதுக்குள்ளே அணில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே அங்கேன்னு தேடிட்டு இருந்தோம். அவங்களுக்கு எட்டாதான், அதனால் அங்கே இருந்த மணல் மூடையை எடுத்து போட்டு உள்ளே என்ன இருக்குன்ட்டு கூர்ந்து பார்க்க ஆரம்பித்தோம். முதல்ல பேக் சைடு இருந்த கூட தான் பார்த்துட்டு இருக்கும்போது டேரியோ சொன்னா, மாமி மாமி ஆனால் அணிலோட தலை தெரியுதுன்னு. அந்தால எல்லோரும் குடுக்குடுன்னு ஓடி போய் ஃபோனில் ஜூம் பண்ணி பார்த்தா, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளும் எக்ஸைட்மெண்ட்டாக தானே இருந்திருப்போம். அணில் தான் இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அணில்னு சொல்லியாச்சு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சுது அது அணில் இல்லை, எலின்னு. ஆக்சுவலாக நமக்கு எலி வலையில் இருக்கும் தான் தெரியும், மண்ணில் குழி தோண்டி அந்த வலையில் இருக்கணும். நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் கூடு கட்டி இருக்கிறத பார்த்தோம். பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரே ஷாக். நல்ல வேலை யாரும் கையை வச்சு பிடிக்கணும்னு நினைக்கல. அந்தால அந்த எலி கொஞ்சம் தொட்டதோடி குடுக்குடுன்னு ஓடி போயிடுச்சு. அந்தால அங்கே இருந்த மிச்ச 2 கூட்டையும் நல்லா கூர்ந்து பார்த்துட்டு, இதில் பாதை மாதிரி ஏதோ இருக்குமா என்னதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஓகேன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், இது அணில் கூடு இல்லை எலி கூடுன்னு. சரின்னு சொல்லி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டில் தான் நின்னாங்க. பட் எங்களுக்கு ஓகே தான். ஏன்னா வீட்டில் வச்சு ஒரு அணிலை பிடிச்சி அதை வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. பிள்ளைங்க தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தாங்க. இனி நெக்ஸ்ட்டு தேடி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டோம். அப்போ தான் அந்த மரம் ஏறுற வேலையை செய்யலான்னு சொல்லி ஒரு மரத்தை சூஸ் பண்ணி கொடுத்துருந்தேன்னு சொன்னேன்ல, அது இந்த மரம் தான். மரத்தில் பிரையன் ஏறுறேன் அப்படின்னு சொல்லி கடன்னு ஏற ஆரம்பிச்சிட்டான். நானே எதிர்பார்க்கல இவ்வளோ ஸ்பீடாக இவ்வளோ தூரம் ஃபஸ்ட் டைம்லேயே ஏறிடுவான்னு. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவன் டக்குன்னு மேலே வரைக்கும் ஏறிட்டான். அவனை பார்த்துட்டே இருந்த நம்ம பாய்ஸுக்கு ரொம்ப ஆசையாயிட்டு. அவங்களாம் நினச்சிட்டாங்க ரொம்ப ஈஸி போலன்னு. சரி கடன்னு மேலே வரைக்கும் ஏறினான். எனக்கே பயம் கொடுத்துட்டு நானே பிரையன்ட்டு சொல்லிட்டேன், பிரையன்மா போதும் நீயே கீழே இறங்கி வந்துரு, இதுக்கு மேலே ஏற வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை கடன்னு கீழே இறக்கிட்டோம். அவனுக்கு அந்தால ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்தாச்சு. ஏன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இவ்வளோ தூரம் ஏறிட்டான்ல, அது ஈஸி கிடையாது. அவனை பார்த்துட்டு இருந்த டேரியோ நானும் ஏறுறேன் மாமின்னு சொல்லி முதல்ல ஏற ட்ரை பண்ணான். ஏறதான் அவனுக்கு தெரிஞ்சது அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுன்னு. ஆனாலும் பிள்ளைங்க ட்ரை பண்ணுறதுல ஒரு நாளும் சோர்ந்தே போகலை. கடன்னு ஏற ட்ரை பண்ணான். நாங்கள் கீழேருந்து கமாண்டாரியோன்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம். முடிஞ்ச வரைக்கும் ஏறிட்டு அவனும் இறங்கிட்டான். அவன் இறங்கினதும் ட்ரையன் சித்தி நானும் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவெல்லாம் கழட்டி போட்டுட்டு மரத்து மேலே ஏற ட்ரை பண்ணுறான். எல்லாருக்கும் என்னவோ ரொம்ப ஆசை மரம் ஏறுறதுக்கு. டேரியோட்ட கேட்டேன், டேரியோ ஏறின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு. கால்லாம் ஸ்க்ராட்ச் ஆகிட்டு மாமி அப்படி சொன்னான். அதெல்லாம் அதை கேட்டு சிரிச்சுட்டு ரயனும் கொஞ்சம் ட்ரை பண்ணும்போதே அவனுக்கு தெரிஞ்சுட்டு, சரி இது ஈஸி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதனால அவன் எப்படி சிரிச்சுட்டே இருந்தான். அப்புறகு ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்காதம்மா, இறங்கிடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மரம் ஏறுறதுலேருந்து இறங்கிடுவோன்னு சொல்லி இறங்கியாச்சு. இன்னொரு ஆள் ட்ரை பண்ணி கூட பார்க்கவே இல்லை. அடுத்தால கட்டை தென்னை மரங்கள்லாம் இருந்ததில்ல, அதில் நிறைய தேங்காய் காய்ச்சி இருந்தது. பிள்ளைங்கள்லாம் தென்னை மரத்துலேருந்து தேங்காவை பறித்து வீட்டுக்கு கொண்டு போகணும், இளநீ வேணும் அப்படி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி பறிக்க பாருங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தப்போ தான் அவனுங்க கல்லை தூக்கி போட்டு தேங்காய் பறிச்சிட்டு இருந்தானுங்க. அந்தால கடன்னு கிட்ட போய் தேங்காய் எப்படி பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெரிய பசங்க 2 பேர்த்தையும் நீங்கள் பறிக்க ட்ரை பண்ணுங்கடா அப்படி சொல்லியிருந்து. அப்போது ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுத்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இழுத்து பார்த்தா தானே தெரியும் எப்படி பறிக்கணும்னு. ஈஸியாக வரும் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அதனால் அவங்க 2 பேர்த்தையும் இழுத்து பாருங்கன்னு சொன்ன பிறகு சொல்லி கொடுத்தோம். இல்லை தென்னை மரத்தில் இருக்க தேங்காவை ட்விஸ்ட் பண்ணி தான் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க 2 பேரும் ட்விஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க உடனே ட்விஸ்ட் பண்ணால் வந்துடும் நினச்சிட்டாங்க போல். அதுதான் திரும்ப ட்விஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள ட்விஸ்ட் பண்ண விட்டுருந்தோம். தென்னை மரத்தில் நிறைய பூச்சிலாம் இருக்கும்ல, பூச்சி சிலந்தி வேலைலாம் இருந்ததோடு அவங்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்களுக்கு அது பூச்சி விழுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பிள்ளைங்க அவங்க கையாலேயே ஒரு விஷயத்தை செய்யும்போது அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. அதனால் கடன்னு 2 பேர் ரொம்ப ஈகராட்டு தென்னை காயை
வித்திருக்கிட்டு கிடந்தாங்க. ஒரே டைமில் பறிச்சிருக்காங்க பார்த்தீங்களா 2 பேரும். இவங்க 2 பேரும் பண்ணதை பார்த்துட்டு சின்ன பிள்ளைங்க 2 பேருக்கும் ஆசை வந்துட்டு எனக்கும் நாங்களும் பறிக்கணும்ன்ட்டு. ஆனால் பெரிய பசங்க சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு எட்டாது அப்படி சொல்லி கூட 2 தேங்காவை பறித்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க. இது இளநீர். அவங்க கையால் அவரோர் பறித்த தேங்காவை தான் ஒரு வரைக்கும் வச்சுருந்தாங்க. அப்புறம் அது பக்கத்தில் இன்னொரு குட்டி மரம் வந்து அந்தால ஜேடன் அம்மா நான் பறிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னதோடு ஜேடன்ட்ட இப்படி திருக்கி பறிக்கணும்மா அப்படி சொல்லியாச்சு. சரின்னு சொல்லிட்டு அதில் இருக்கல அந்த சிலந்தி விலையை பார்த்து தான் அவன் அவ்வளோ பயப்படுறான். அதில் ஒரு தேங்காவை செலக்ட் பண்ணி அவனே ட்விஸ்ட் பண்ண ஆரம்பித்தான். அவன் ட்விஸ்ட் பண்ணதை பார்த்துட்டு பிரையனுக்கு ரொம்ப ஆசை வந்துட்டு அடுத்த காயை அவன் ட்விஸ்ட் பண்ணனான். ஸோ ஆளாளுக்கு அவரோர் பறித்த தேங்காவை தான் வெட்டி இளநீருக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். சரின்னு எல்லா தென்னங்காயையும் தூக்கிட்டு அப்பாட்ட போயிட்டோம். அப்பா தான் இளநீர் வெட்டி தருவாங்க. ஸோ அவரோர் பறித்த காயை அவரோர் தூக்கிட்டு போனாங்க. எனக்கும் ஒரு காய் கிடச்சிது. எனக்கும் ஒரு காய் கொடுத்தாங்க. அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்து இளநீ வெட்டி கொடுங்கப்பா அப்படி கேட்டோம் எல்லாரும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா இளநீ வெட்டி தரும்போது ஒவ்வொருத்தருக்கா முதல்ல எல்லாத்தையும் வெட்டி கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எல்லா தென்னங்காயோட தலையை சீவி வைப்பாங்க. அப்புறம் ஒன்று ஒன்றா வெட்டி கொடுப்பாங்க. ஏன்பா அப்படின்னு அப்போ நாங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கோம். அப்போ வெட்டித்தாங்கப்பான்னு கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ தான் புரியுது, பிள்ளைங்க எல்லாமே ஈகராக காத்திருப்பாங்களா, அதனால் ஒருத்தரும் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தலையெல்லாம் சீவி வச்சுட்டு கடைசியில் கொத்தி கொடுப்பாங்க. இந்த தடவை அப்படியே தான் நடந்தது. எனக்கும் ஒரு இளநீ கொடுத்தாங்க. இளநீ குடிச்சிட்டு பிள்ளைங்கள்லாம் ஜாலியாக சப்பு கொட்டி குடிச்சிட்டே இருந்தாங்க. எவ்வளோதான் நம்ம வெளியே வாங்கி கொடுத்தாலும் இளநீ அவங்க கையாலே பறிச்ச இளநீல அது இன்னும் ஸ்வீட்டராக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க குடிக்கிறத பார்க்கும்போதே எனக்கு சிரிப்பாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம சின்ன பிள்ளையில எப்படி என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்க வழியாக பார்க்க முடிஞ்சது. ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.